போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான துணிக்கம் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் டெஸ்ட். ஏறக்குறைய 30 நாட்கள் நம்ம ஏற்கனவே டெய்லி லைவ் டெஸ்ட் பார்த்தோம். ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன டாபிக் அப்படின்றத கொடுத்துட்டு அதற்கான பிடிஎஃப் கொடுத்துட்டு அதற்கான டெய்லி லைவ் டெஸ்ட் நைட் 9 மணிக்கு டெய்லி பார்த்துணும். நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க. அதே போல் நம்ம 30 நாள் முடிஞ்ச பிறகு டெய்லி சேலஞ்ச் 30 நாள் முடிஞ்ச பிறகு ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் உங்களுக்கு சண்டே ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணோம். அதையும் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. சரியா? அதில் ஃபுல் மார்க் ஒரு சிலர் மட்டும் தான் வாங்கியிருந்தீங்க. எல்லாருமே முடிஞ்ச வரையும் ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் போது தான் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. சார் எழுதும் போது தான் தெரியுது என்ன தப்பு பண்ணுறோம். படித்த கொஷினே நான் 6 கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச கொஷினே 6 தப்பு பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச கொஷினே ஒரு 3 கொஷின் தப்பாக படித்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணி ரிசல்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சதே தப்பு பண்ணியிருக்கோம், ஒழுங்காக படிக்காமல் இருக்கோம், ஸோ அவசரமாக எழுதியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே கற்றுக்கணும். நம்ம யூடியூப்பில் லைவ் போடும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியாது. பட் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதும் போது கண்டிப்பாக அதை நம்ம கற்றுக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ சண்டே டெஸ்ட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த டெய்லி லைவ் டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மறுபடியும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம பிளான் கொடுக்க போகிறோம். ஸோ 4லேருந்து சண்டே வரையும் உங்களுக்கு பிளான் இந்த வீடியோவில் இருக்கும்போது அதன் பிறகு அடுத்த வாரம் உங்களுக்கு பிளான் கொடுக்கப்படும். முதல்ல ஏற்கனவே நீங்கள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி எழுதின டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்த இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எவ்வளோ பேர் எழுதிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 464 பேர் எழுதிருந்தீங்க. இதில் ஃபுல் மார்க் பார்த்தீங்கன்னா அசோக் குமார் வாங்கியிருந்தார். சரிங்களா? ஸோ டெய்லி லைவ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிட்டு இருக்காரு. அதே போல் எவ்வளோ கொஷின் கேட்டாலும் முடிஞ்ச வரையும் சரிங்களா 95% மேலே நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தீங்க. அங்கே யாரெல்லாம் 95% மேலே மார்க் வாங்கிங்களோ அவங்களே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? ஏறக்குறைய அதில் எவ்வளோ மார்க் வரையும் நான் வாங்கினதா என்னுடைய ஸ்கோர் வந்து பெஸ்ட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் 80க்கு மேலே நீங்கள் வாங்கின ஸ்கோர் பெஸ்ட். சரிங்களா? ஸோ ஏறக்குறைய ஒரு 80 பேர் 79 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீதி அப்போ நான்லாம் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேன் சார், அப்போ நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? கொடுத்தது 115 கொஷின், அதில் ஏறக்குறைய நீங்கள் 80 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? என்னை பொறுத்தவரையும் நீங்கள் 100+ வாங்கியிருக்கணும். பட் 80 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர். அதுக்கு கீழே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா படிச்சுட்டு இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இது பத்தாது. சரிங்களா? ஸோ 80க்கு மேலே உங்களோட ஸ்கோர் ஆப்லேயே உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன ரேங்க் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்பில் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்க முடியும். அதே போல் என்ன டைமிங் இருக்குது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் அடுத்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மறுபடியும் நம்ம டெய்லி சேலஞ்செல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் கொடுப்போம். அப்போ மறுபடியும் உங்களுடைய லெவலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலராக சரிங்களா 4லேருந்து மறுபடியும் ரெகுலராக நம்ம யூடியூப் நைட் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு வாரத்துக்கான டெய்லி லைவ் டெஸ்ட் பிளான் வந்து நம்ம வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன். இது எப்போ வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ரீசன்ட் போஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க முடியும். டெய்லி லைவ் டெஸ்ட் ஆகஸ்ட் 12 to ஆகஸ்ட் 16 கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிளானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் இது தான். டே 1 சரிங்களா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் வானிலையும் காலநிலையும் படிக்க போகிறீங்க. அடுத்து 13ஆம் தேதி அந்த லெசன் முழுக்க படிக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஆஃப் லெசன் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது சின்ன லெசன், ஒரு 10 பேஜ் 12 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லெசன் முழுக்க நீங்கள் படிக்கணும். அடுத்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இது சிலபஸ் இல்லையே சார் நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த லெசன் நீங்கள் படிக்கணும். சரியா? ஆகஸ்ட் 13ஆம் தேதி 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் நம்மளோட புத்தகத்தில் கூட இந்த லெசன் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்து டே 3 ஆகஸ்ட் 14ஆம் தேதி 6ஆம் வகுப்பு பயாலஜியில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா தாவர உலகம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புத்தகத்துக்கான பிடிஎஃப் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி சரிங்களா? வானிலையும் காலநிலையும் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். டே 1 லைவ் டெஸ்ட் வானிலையும் காலநிலையும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட புக் இல்லை சார் நான் பிடிஎஃப்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்ல படிச்சுக்கலாம். இல்லை சார் நான் புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்போம். வீடியோக்குள்ளேயே லிங்க் இருக்கும். இந்த பேஜ்லேயும் உங்களுக்கு புக்கான லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் விலங்குலகம் படிக்க போகிறீங்க. ஸோ டே 1லேருந்து டே 4 வரையும் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கிறீங்களோ இந்த 4 லெசன் வானிலையும் காலநிலையும் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் தாவர உலகம் விலங்குலகம் இந்த லெசன்ஸ் எல்லாமே ஆகஸ்ட் 16ஆம் தேதி சண்டே நைட் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும்.
ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்லேயும் நம்ம மினிமம் 25 கொஷின் கேட்டிருக்கோம், 40 கொஷின்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 25 கொஷின்ஸ் எல்லா லைவ் டெஸ்ட்லையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக டெய்லி நைட் 9 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்துடும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி டெய்லி சேலஞ்ச் டெலகிராம் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். இந்த சேனல் லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான அப்டேட் பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நீங்கள் அங்கேயே ரெஃபர் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரீசெண்ட் போஸ்ட்டில் எப்போவுமே பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுவாங்க. ரெகுலராக புக் இல்லாதவங்க இங்கேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வர இந்த டெய்லி லைவ் டெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு தனியாக அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டுருக்கு, மாஸ்டர் பேட்ச் அப்படின்ட்டு. இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 180 டேஸ்க்கு உங்களுக்கு நடக்கும். 200 டேஸ் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. டெய்லி டெஸ்ட்டு அதற்கான பிளான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் அதுமாக இருக்கும். இந்த மாஸ்டர் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ளே இந்த மாஸ்டர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னையோட பேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.